சாமி, என்ன சாமி, அவங்க தானே மூத்தவங்க, அது கூட உங்களுக்கு தெரியாது? இல்லம்மா, அவர் அன்னபூரணி அம்மா வீட்லயே இல்ல. பிறகு எப்படிமா அண்ணா? என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் அன்னபூர்ணி அம்மாவோட மூத்த மகன் அவர்தான். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ம். ஓம் நமோ ராஜராஜேஸ்வரியாய நமக. ஓம் காளிகாம்பா தேவியே நமக. ஓம் நமஸ்தே நமக. சாமி கும்பிடுங்க. ஓம் நமோ நமோ நந்தினியே நமக. ஓம் பிரியங்கா தேவியே நமக. ஓம் காளிகாம்பாலே நமக. ஓம் நாராயணி தேவியே நமக. ஓம் துர்முலை வாயிலே நமக. ஏங்க, இங்க நடந்த எதையும் அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம், ரொம்ப வேதனைப்படுவாங்க. சரி. நீங்களும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். என்னாச்சு? அத நான் தான் கேட்கணும். உங்களுக்கு என்னாச்சு? இப்படி ஒரே வார்த்தையில சரி சொல்லிட்டு இருந்தா ஏதோ பிரச்சனைன்னு அத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சரி, அம்மா கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் பக்கம் பக்கமா நிறைய பேசுறேன். போதுமா? போதும். சரி வாங்க. கடவுளே, இந்த ஆயுசு முழுக்க உனக்கு நான் நன்றி சொன்னாலும் பத்தாது. அப்படி ஒரு காதல நீ எனக்கு வாழ்க்கையா கொடுத்திருக்க. காலத்துக்கும் நான் அவரையும் எங்க குடும்பத்தையும் நான் நல்லா பாத்துக்கணும். நீ எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும். நிஜமாவே உனக்கு ரொம்ப நல்ல மனசு கௌரி. எப்படி உன்னால எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்ட முடியுது? என்னையும் உன்னால இந்த மாதிரி நேசிக்க முடிஞ்சா, உன்னோட காதல் எனக்கு கிடைச்சா இந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்ல, பூசாரி கேட்டதும் டான் டான் என்னோட ராசி நட்சத்திரத்தெல்லாம் சொன்னீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ அதுவா, ரொம்ப வேண்டியவங்கள போயிட்டீங்களே, அதான். போனா போகுதுன்னு அப்படியே கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சேன். டீடைல்ஸா? ஆமா, அது போக போக தெரியும். கவலையே இல்ல, பெட்ரோல் ஃபுல்லாவே இருக்கும். ஏய், என்னடி உளறற? ஆமா, உங்க அண்ணன் பெட்ரோல் பங்க்ல தானே வேலை செய்யறாரு. வேலை செஞ்சுட்டா பெட்ரோல் வந்துருமா? அதுவும் அவனா? ரொம்ப ரொம்ப நியாயஸ்த. ட்ரை ஆகுற வரைக்கும் ஓட்டிட்டு அப்படியே ஓரமா நிறுத்திடுவான். அட பாவமே, அப்படியா? இதுக்கு இவ்ளோ ரியாக்ஷன்லாம் தேவையில்ல. அவன் அப்படிதான். அக்காவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி. ஓகே ஓகே. இதான் அவங்க வர்ற ரூட்டு. இந்த நேரத்துக்குலாம் வந்திருக்கணுமே, இன்னும் ஆளை காணோம். வழிய விடுங்க. ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ், ஏங்க இப்படி பண்றீங்க?
2 வார்த்தை பேசுறதுல என்னங்க இருப்போது? என்ன பேசணும்? நமக்குள்ள பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? ஐயோ, எதுக்குங்க இவ்வளவு அவசரம்? அமைதி அமைதி. ஆவேசப்படாம கொஞ்சம் சொல்றீங்களா? அங்க இருந்து வருவீங்க போவீங்க, ஓகே. ஆனா இப்ப தைரியமா ஊருக்குள்ள மறைச்சு பேசுறீங்க. சார் ப்ளீஸ், அவ பேசுறது நியாயம் தானே? இப்படி போற வர இடம்லாம் கூடவே வந்தீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க என்னங்க அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் சேர்த்து குழப்புறீங்களே. பார்த்தவங்களெல்லாம் பேசுறதுக்கு நாங்க என்ன வேற விட்டாளுங்களா? சொந்தங்க, ஒண்ணு விட்ட சொந்தம். ஒண்ணு விட்ட சொந்தம் தானே? அப்ப வாங்க போலாம். உங்க அண்ணி, அதாவது எங்க அக்கா, முதல்ல அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கலாம். அதுக்கப்புறம் 4 வார்த்தை என்ன, 4 பூரா பேசலாம். ஓகேவா? அட என்னங்க நீங்க திடீர்னு இப்படி சொன்னா எப்படிங்க? முதல்ல நம்ம பேசலாங்க, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏங்க 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 பாஸ்கர் அண்ணே, ஓடி போ, வந்துரு. கொன்னுடுவேன். ஐயோ. வாடி போலாம். வா. அப்பா, ஐயோ, ச்சே, அப்பா. ஸ்டைல பாரு. இந்த ஸ்டைலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவ்வளோ லவ் பண்ணிட்டு அதை மட்டும் சொல்லாம விட்டுருங்க. சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் எவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். உங்க காதலோட சக்தி தான் நம்மள சேர்த்து வச்சிருக்கு. சீக்கிரமா உங்ககிட்ட நான் என்னோட காதலை சொல்லுவேன். ரொம்ப அழகா இருக்க கௌரி. உன் மனசோட அழகுதான் உன் முகத்துல தெரியுது. நீ எல்லார்கிட்டயும் அன்பு காட்டுறதை பார்க்கும்போது அந்த அன்பு முழுக்க எனக்கே வேணும்னு எனக்கு கேட்க தோணுது. ஆனா உன் மனசுல அப்படி ஒரு இடத்துல நான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.